முனுசாமி மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் பதட்டம், மனதில் 1000 கவலைகள். இன்னும் சில மணி நேரத்தில் என் மகளுக்கு ஆபரேஷன், பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வேன்? அப்பொழுது சாலையோரத்தில் கிடந்த ஒரு பழைய தோல் பை அவரது கவனத்தை ஈர்த்தது. பையை திறந்தார். கண்ணை மின்னச் செய்யும் அளவுக்கு பணக்கட்டுகள். இதயம் திடீரென வேகமடைந்தது. இது என் மகளுக்காக இறைவனின் வரமா என்று எண்ணினார். ஆனால் அடுத்த நொடி மனசாட்சி கூர்மையாக பேசியது. இது உன்னுடையது அல்ல என்று. முனுசாமி சாலையோரத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தார். அந்த பணப்பையை தேடி எவரும் வரவில்லை. அந்த பையை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் சென்றார். அங்கே காவல் நிலையத்தில் ஒருவர் தனது பணம் தொலைந்து விட்டதாக புகார் கொடுத்து கொண்டிருந்தார். முனுசாமி அமைதியாக அந்த பையை காட்டினார். சார், இதுதான் அவருடைய பை என நினைக்கிறேன் என்று. அந்த நபர் பையை திறந்து பார்த்தார். கண்ணீர் வடித்து முனுசாமியின் கைகளை பிடித்து, அண்ணா, என் மகனின் உயிரை காப்பாற்றினீர்கள். இது என் மகனின் ஆபரேஷனுக்காக வங்கியில் நகையை அடகு வைத்து கடன் வாங்கிய பணம். முனுசாமியின் இதயம் பெருமையால் நிரம்பியது. ஆனால் அவரது மகளுக்கான மருத்துவ செலவுக்கான கவலை இன்னும் குறையவில்லை. அவர் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அதிகாரி ஒருவர் சிரித்தபடி சொன்னார், முனுசாமி சார், ஒரு தொண்டு நிறுவனம் உங்கள் மகளின் முழு மருத்துவ செலவையும் ஏற்கிறது. கவலைப்பட வேண்டாம் என்று. முனுசாமியின் கண்கள் ஈரமாயின. நம்முடைய நன்மை நமக்கு தெரியாமல் பல மடங்காக நம்மிடம் திரும்பி வரும். இங்கு முனுசாமியின் செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.